புதுச்சேரியில் பைக் சாகசம் என்ற பெயரில் சாலையில் தீப்பொறி கிளப்பிய இளைஞருக்கு போலீசார் தங்களது பாணியில் பாடம் புகட்டியுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் அடாவடி செய்த இளைஞர்களின் கொட்டம் அடக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பைக் சாகசங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்தும் அதை இளைஞர்கள் பலர் காற்றில் பறக்க விட்டனர். அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி பிடித்து போலீசார் அதிரடி காட்டியிருக்கின்றனர். சிக்கிய இளைஞர்கள் தங்களது செயலுக்கு மன்னிப்பு கேட்கும் வீடியோவையும் போலீசார் பகிர்ந்திருக்கின்றனர். சரி, நான் பண்ணது தப்பு தானே இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் இதுக்கப்புறம் எங்களால் இந்த தவறு எங்கேயும் நடக்காது, எப்படியும் நடக்குது. புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒன்று கூடினர். இதனால் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை அங்கு விதித்தனர். குறிப்பாக சாகசம் என்கிற பெயரில் பைக் வீலிங் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபடக்கூடாது என்றும் அதை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்திருந்தனர். ஆனால் அடாவடி இளைஞர்கள் மற்றும் போதை ஆசாமிகள் சிலர் இருசக்கர வாகனங்களில் ஜாலி ரைடு என்கிற பெயரில் அட்டூழியம் செய்தனர். சாலையில் குறுக்கும் மறுக்குமாக ஊளையிட்டு கூப்பாடு போட்டு சென்றவர்கள் மற்ற வாகன ஓட்டிகளையே அச்சுறுத்தினர். தாறுமாறாக வாகனத்தை ஓட்டியதால் ஒரு சில இடங்களில் விபத்தும் நடந்தது. இதற்கிடையே இந்திரா காந்தி சிக்னல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் இருவர் தீப்பொறி கிளப்பினர். இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் ஸ்டாண்டை சாலையில் அழுத்தியதும் தீப்பொறி கிளம்பி சாலையில் கோடு விழுந்தது. மேலும் அதிகப்படியான சத்தத்தை எழுப்பியவாறு வாகன ஓட்டிகளுக்கே மரண பீதியை ஏற்படுத்தினர். இளைஞர்கள் சாலையில் செய்த இந்த சேட்டையை பின்னால் சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் தன்னுடைய செல்போனில் பக்காவாக படம் பிடித்துள்ளார். உடனே அந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பதிவிட்டு தீப்பொறியை பற்ற வைத்திருக்கிறார். இதை கண்டு சூடான போக்குவரத்து போலீசார் சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகனத்தின் பதிவின் மூலம் இளைஞர்களை வழிவீசி தேடி இருக்கின்றனர். இதில் சாலையில் அட்டூழியம் செய்து தீப்பொறி கிளப்பியவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவருடைய நண்பர் என்பதை கண்டுபிடித்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஓவர் ஆட்டம் போட்டவர்களை 4 நாட்களுக்கு பிறகு தட்டி தூக்கிய போலீசார் புதுச்சேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பாடம் புகட்டி இருக்கின்றனர். பின்னர் பைக் சாகசத்தில் ஈடுபட மாட்டோம் என்றும் இனிவரும் காலங்களில் சாலை விதிகளை மதித்து நடப்போம் எனவும் அந்த இளைஞர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றனர். அதுக்கப்புறம் நாங்கள் தப்பு எதுவும் பண்ண மாட்டோம், இப்பயும் சரி, நான் பண்ணது தப்பு தானே இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் இந்த தவறு எங்கேயும் நடக்காது, எப்படியும் நடக்குது. இளைஞர்கள் இருவரும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டதால் போலீசார் அவர்களை எச்சரித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் விடுவித்தனர். அவர்களின் மன்னிப்பு வீடியோவை வெளியிட்ட போக்குவரத்து போலீசார் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டால் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றனர்.